ஆசீர்வாதத்தை குறித்து பேசி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எங்களால் முடியும். நான் செய்ய விரும்பல. ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டதை பேசவே நான் விரும்புகிறேன். இந்த கையை அப்படியே உயர்த்தி சொல்லிருங்க பார்க்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். என் அன்புக்குரியவங்களே, இந்த வாழ்க்கையில நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் இந்த உலகத்தோட முடிச்சு, உலகத்தோட. ஆனா நம்ம சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் நம்ம கூட பரலோகத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு ஆண்டவர் என்ன தந்தாலும், உண்மையிலே சொல்லுகிறேன், இதுவரைக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சர்ச்சை தந்தார். அது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், நல்ல சவுண்டு சிஸ்டம், நல்ல மியூசிக் சிஸ்டம், நல்ல மீடியா சிஸ்டம் எல்லாம் தந்தார். நான் ஒரு நாள் கூட அந்த சபையுடைய வளர்ச்சியை நான் பார்த்ததே இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒன்றும் வாங்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் இருந்தும் ஆத்துமாக்கள் இல்லைன்னு சொன்னால் பரலோகம் என்னுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற மதிப்பு சீரும். சீரும் ஆண்டவரே. ஒரு சீமோனை போல உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஏதோ பிரதிபலன் உள்ளவனா மாறும். இந்த உலகத்தில் ஒரே ஆயுசில் சமுதாயத்துக்கு முன்னால் அந்தஸ்தா வாழ்கிறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்படுறோம். வேர்வையை சிந்தி ரத்தத்தையே கொடுத்து ஒரே ஒரு ஆயுசு. இந்த ஒரு ஆயுசில் கர்த்தருக்காக ஓடினா நித்திய காலமாக அங்கே மகிமையில் இருக்கும். அங்கே மகிமையில் இருக்கும். ஒரு முறை ஒரு வெளிநாட்டு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு டிரைவர் என்ன அங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அவர்கிட்ட பேசினேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இன்னும் 1 வருஷம் தான் நான் அங்கே இருப்பேன், அப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். ஆகையினால அந்த 1 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ சம்பாதிக்கணுமோ எல்லாம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டில் போய் ஒரு கடை போட்டு அங்கே செட்டில் ஆகிடும். நான் உடனே என் மனசில் நினச்சேன், இந்த மனுஷன் இங்கே இருந்து சொந்த ஊருக்கு போகிறதுக்கு காசு அனுப்பி அங்கே அனுப்பி கொடுக்குறாரு, அங்கே தொழில் தொடங்குவதற்கு. ஒரு தேவ பிள்ளை நம்முடைய சொந்த ஊர் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே தான் நம்ம போகிறோம், நிச்சயமாக வாழ போகிறோம். அங்கே நம்ம இதுவரைக்கும் என்ன அனுப்பி வச்சிருக்கிறோம், அங்கே வாழ்கிறதுக்கு என்ன அனுப்பி வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கேட்போம், என்னை பயன்படுத்த மாட்டேன். நான் இனி பேசலை, நான் முடிச்சிடுறேன். எனக்கு அதுக்கு மேலே பேசுகிற குணம் ஓடல். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும். அப்ப
அப்பா என்ன நீங்க பயன்படுத்திடுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மாவுக்காவது என்ன நீங்க பயன்படுத்துங்க. ஒரே ஒரு ஒரு ஆத்மாவையாவது. மழை தவறே மழை தவறே என் ஊழியத்தின் ஆதாரமே. யோசிங்க பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிங்க பார்க்கலாம். எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. சொல்றவங்க மட்டும் அவங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ நேரத்தை செலவு பண்றேன், எவ்வளவோ பணத்தை செலவு பண்றேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன். என் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு நாள் ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் சிலுவையை சுமந்தேன். ஆனால் காலம் முழுவதும் என் தலைமுறைகளையும் உமக்காக பயன்படுத்தின சிரேனே, ஓரான், சீமோன். ஆண்டவர் ஜாதி பார்த்து பயன்படுத்துறவர் கிடையாது, ஊர் பார்த்து பயன்படுத்துறது கிடையாது, நிறம் பார்த்து பயன்படுத்துகிறது கிடையாது. ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புள்ள எவரையும் பயன்படுத்துவோமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. கர்த்தர் சபையை பயன்படுத்துவாராக. கர்த்தர் சபையை பலப்படுத்துவாராக. கர்த்தர் சபையோடு இருந்து கர்த்தர் நடத்துவாராக. முதலாவது பரபாஸ், அவனுக்கு பதிலாக இயேசு மாறிட்டார். நம்முடைய பாவியாக இருக்கிறதான நேரத்தில் நமக்கு பதிலாக இயேசு மாறிவிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நம்முடைய கைகளிலே நம்புகிறார். சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம் என நம்புகிறார். ஆண்டவருக்கு தேவை ஒரு சீமான், சிலுவை சுமக்கிற சீமான். அர்ப்பணிப்போம். கர்த்தர் சிலரோடு நல்ல சொப்பனங்களோடு கூட பேசுவார். அழைப்பை உறுதிப்படுத்துவார். திறந்த வாசலை தருவார். ஊழியம் செய்வதற்கு ஏற்ற பாதைகளை கர்த்தர் திறப்பார். நல்ல ஐக்கியங்களை தருவார். ஆத்தும பாரத்தை தருவார். தேசத்துக்காக ஜெபிக்க வைப்பார். அழிந்து போகிற ஜனங்களுக்காக கதற வைப்பார். ஊழியர்களுக்காய் ஜெபிக்க வைப்பார். சபைகளுக்காய் ஜெபிக்க வைப்பார். ஆத்துமாக்களுக்காக மன்றாட வைப்பார். தரப்பில் நிற்க வைப்பார். இன்றிலிருந்து சிலர் மேல கர்த்தர் அதை செய்ய துவங்குவாராக.
அதை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லலாமா? Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 கரங்களை தொடர்ந்து அடித்து கண்களை மூடி தேவனை விடுதலையோடு துதிப்போம். எல்லாருடைய கண்கள்